சட்டமன்ற தொகுதி மாவட்டத்தின் செயற்குழு கூட்டம் இந்த ஆண்டின் முதல் கூட்டமாகவும் நமது தலைவர் அண்ணன் ஜெயிச்சு தமிழர் அவர்கள் மீண்டும் மாவட்ட செயலாளராக என்னை அறிவித்து முதல் கூட்டமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தில் இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் மாவட்ட நிர்வாகத்தை தலைவர் அறிவித்ததும் ஒட்டுமொத்தமாக மாவட்ட நிர்வாகங்களோடு சேர்ந்து ஒரு பெரிய சட்டத்தை அந்த செயற்குழு கூட்டத்தை அறிமுக கூட்டமாக அந்த கூட்டம் அமைய வேண்டும் என்பதற்காக இப்போது இந்த ஆண்டின் 2026ஆம் ஆண்டின் முதல் செயற்குழு கூட்டம் இந்த கூட்டம் இப்போது துவங்க இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வடக்கு நகரத்தின் செயலாளர் கோபம் மணிமாறன் அவர்கள் வரவேற்பார். நன்னடத்தை களத்திலும் என்னை நிமிர வைத்து அறிமுகப்படுத்திய ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே என்னை அடையாளப்படுத்திய என்னுடைய எழுச்சி தமிழர் அண்ணா அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இது நடைபெறுகின்ற இந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் ஏற்கனவே மாவட்ட செயலராக சிறப்பாக பணியாற்றிய என் நாடு சகோதரருக்கு மீண்டும் மாவட்ட செயலராக இந்த பகுதியில் பணியாற்றுவதற்கு முறையாக நாங்கள் மண்டல துணை செயலாளர் என்ற முறையிலும் மண்டல செயலாளர் என்ற முறையிலும் நாங்கள் உங்கள் மத்தியிலே மீண்டும் அவரை அறிமுகப்படுத்தி என் ஆலோசனை இந்த செயற்குழு கூட்டத்திலே தொடங்குகிறேன். இந்த கூட்டத்தில் எல்லா பேரும் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாரும் எனக்கு தெரியாது, மறந்துட்டேன். அதனால மண்டல செயலாளர், மாவட்ட செயலாளர், நகர பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் பெயரை சொல்லாமல் நான் அனைவரையும் தலைவணங்கி நான் என்னுடைய கருத்தை நான் துவக்குகிறேன். உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவரை பத்தி என்னை பத்தி பல பேர் தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு அண்ணன் பற்றியும் பல பேர் தெரிஞ்சிருப்பீங்க. இங்க இருக்கிற மகன் இல்லாம தேர்தல் பாதிக்கு வராத வந்த முதல்கள். ஆகவே இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் கொடுத்தா தலைவர் கொடுத்திருக்கிறார். இப்ப காரணம் என்னன்னா, நான் நேற்று பேசினேன் மாவட்ட செயலாளர், தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்காட்ட இந்த மாவட்டம் இருக்கணும்னு சொன்னேன். காரணம் என்னன்னா, நம்ம எதை கண்டோம் அஞ்சு போறவங்க கிடையாது, எதுக்காக நம்ம சோரம் போறவங்க கிடையாது. ஆக தலைவர் அறிவிப்பதற்கு முன்னே நாம் அந்த கருத்தை உள்வாங்கி நம்ம அறிவிக்கக்கூடிய அறிவுஜீவிகளாக நம்ம வளர்ந்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், இந்த பட்டா சொன்னாரு, மற்ற நிறைய ஒருத்தர் சொல்லிட்டாரு, அது முறையா செய்வோம். இந்த பட்டா என்பது இந்த அரசுல எல்லா வருஷத்தும் அப்படிதான் செய்துட்டு 10 பேர் கொடுத்துட்டு இது 90 பேர் கொடுத்து கணக்காக்கி போடுவோம். இதை நம்ம வருவாய் எடுக்கணும்னா ஒவ்வொரு முகாமையும் ஒரு நாள் காலையிலே நம்ம தொலைக்காட்சி பாக்குறதுக்கு முன்ன நாடகம் பாக்குற மாதிரி ஒரு மணி நேரம் எடுத்துட்டு ஒவ்வொரு யாராருக்கும் பட்டா இல்ல, உண்மையிலே ஒரு பேர் 3 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, 5 சென்டர் 5 பிள்ளைங்க இருப்பாங்க. இதை தனியா கணக்கு எடுக்கணும். எல்லாரும் சாராயம் பைசா கொடுத்து ஓட்டு வாங்கி போவாங்க, நமக்கு அதுக்காக இல்ல. எல்லாருக்கும் நம்ம இருப்பிடத்தை வாங்கி கொடுக்கறது நம்மளுடைய வேலையா இருக்கணும். அதே மாதிரி மாவட்ட செயலர் சொன்னாரு, மாடி வீடு கட்டிருக்காங்க, அரசு வீடு கட்டுறாங்க, அவங்க இலவசம் பொறுப்பை வீடு கட்டுவாங்க, பட்டா கொடுக்கணும். இது யாரும் சொல்லாத ஒரு சாதனை. நம்ம அதில் எடுத்து போராட்டம் செய்யணும். காரணம் என்னன்னா, நாம் ஒவ்வொருவரும் நாளைக்கு தலைவர் தலைவர்களாக ஆக வேண்டும் சொல்றாரு. இதெல்லாம் செய்தாதான் நம்ம தலைவர்களாக வர முடியும். ஆகவே நாம் தலைவர்களாக தொண்டராக இருப்பதை விட தலைவர்களாக ஆகுவதற்கு நாம் எந்த மாவட்ட செயலர் தலைமையிலோ எங்கள் முன்னிலை நீங்கள் ஆகணும் என்றது என்னுடைய வாழ்த்துக்களாக பாராட்டாக சொல்லுகிறேன். அதேபோல் ஒன்றியத்து பிடிக்கிறாங்க, அது மாவட்ட செயலர் ஆலோசனை சொல்லி மண்டல செயலர் எல்லாம் பரிந்துரை பண்ணுவாங்க. அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம். பொங்கல் சொன்னாரு,
பொங்கல் விழா என்பது அரசு ஒரு திமுக கூட்டணி இருந்தாலும் அவங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க.